வெல்கம் டு அவர் சேனல். என்றும் இன்றைக்கி நம்ம கிச்சன் கார்னரில் குழிப்பணியாரம், அதுவும் மீந்து போன இட்லி மாவு தோசை மாவில் எப்படி குழிப்பணியாரம் பண்ணுறது, அதில் வெள்ளை பணியாரமும் கார பணியாரமும் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நடுவில் நம்ம நேயர்களுக்கு ஒரு விண்ணப்பம் என்னென்னா, தமிழ் அதிகம் தெரியாத இங்கிலீஷ் மட்டுமே தெரியக்கூடிய நேயர்களுக்காகவே நம்ம லக்ஷ்மி ஃபாரெவர் அப்படிங்கிற ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அப்புறம் இன்னொரு சேனலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சாய் ஆடியோ புக்ஸ் அப்படின்ட்டு. அந்த சாய் ஆடியோ புக்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நிறைய ஆன்மீக புத்தகங்களை எல்லாம் நம்ம படிக்க போகிறோம். அதில் இப்போ முதல் முயற்சியாக நம்ம சாய் சச்சரிதாவை இங்கிலீஷ்லேயும் சாய் சச்சரித்திரம் அப்படின்னு தமிழ்லேயும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக உங்கள் அன்பையும் ஆதரவையும் தெரிவிக்கணும். நீங்கள் இந்த 2 சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். என்றென்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் லக்ஷ்மி ஃபாரெவர், சாய் ஆடியோ புக்ஸ் 2த்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்மளுடைய குழிப்பணியாரம் ரெசிபி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ மீந்து போன மாவுக்கு தேவையான அளவு ரவை எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் நிறைய மாவு மீந்திருக்கிறதுனால நான் இந்த கப்பால் ஒரு 1.5 டம்ளர் ரவையை எடுத்து நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சா போகிறோம். நல்லா சாஃப்ட் ஆகிடும் ரவை. இந்த ஊற வச்ச ரவையை இந்த மாவோட ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 2 பாகமாக பிரிச்சுருக்கேன். நான் கார பணியாரத்துக்கும் வெள்ளை பணியாரத்துக்கும் வெள்ளத்தை சீவி எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு பாகெல்லாம் வேண்டாம், வெள்ளத்தை சீவி எடுத்துட்டுருக்கேன். வீட்டில் இருந்த பழத்தை நல்ல நசுக்கி விட்டுக்கலாம், இல்லை கட் பண்ணியும் மேஷ் பண்ணிக்கலாம். நான் கையாலேயே அழகாக நசுக்கி எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் ஒரே ஒரு ஏலக்காவை நசுக்கி போட்டிருக்கேன். தேங்காய் கொஞ்சோண்டு துருவி எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன். இப்போ அந்த தேங்காய் போட்டு, இது வெள்ளை பணியாரத்துக்கு நம்ம செஞ்சிட்ருக்கோம். தேங்காய் போட்ட அப்புறமா வெல்லம் தேவையான அளவுக்கு அதில் போட்டிருக்கோம். வாழைப்பழத்தை மேஷ் பண்ணி வச்சதையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து வச்சுருவோம். கொஞ்சம் வெல்லம் கட்டியாக இருக்கக்கூடிய வெல்லம் எல்லாம் கரையிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம். அளவெல்லாம் விட அந்த வெள்ளை கலர் இருக்கு இல்லையா, அந்த வெல்லம் நல்ல தூக்கலாக கலர் இருந்துச்சுன்னா இனிப்பு அந்த மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம். நான் இப்போ கொஞ்சம் டேட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாத்தையும் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மீந்து போன மாவு கொஞ்சம் புளிப்பு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நம்ம தேவையான அளவுக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, வெல்லம் இதெல்லாம் போடும்போது அந்த புளிப்பு அடங்கி, புளிப்பும் உப்பும் அடங்கி இனிப்பு தூக்கலாக தெரியும். அதனால் இதை பண்ணி ரெடியாக வச்சுருப்போம். இப்போ கார பணியாரத்துக்கு ரெடி பண்ணுவோம். கார பணியாரத்துக்கு இப்போ தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் மிக்சியில். அதுவும் கருவேப்பிலையும் சேர்ந்து ஒரு 2 அடி அடித்து ட்ரையாக மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா அந்த கருவேப்பிலை முழுசாக இருந்ததுன்னா வாயில் பட்டால் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் பச்சை மிளகா எடுத்திருக்கேன். பச்சை மிளகா மெலிசாக நறுக்கியிருக்கேன். இஞ்சி தட்டியிருக்கேன். ஜீரகம் போட்டுருக்கேன். இந்த தேங்காயும் கருவேப்பிலையும் அரைச்சிட்டு அந்த மிக்ஸையும் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அண்ட் தேவைப்படுறவங்க வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஆப்ஷனல் தான், ஆனால் மெலிசாக கட் பண்ணி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதையும் நம்ம ரெடி பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சுட்டு என்ன பண்ணுவோன்னா, நம்ம குழிப்பணியார தட்டில் கல்லில் எண்ணெய் விட்டு நல்லா சூடான உடனே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடலாம். எல்லா குழியிலையும் சூடான உடனே அழகாக போட்டு எடுக்கலாம். ரொம்ப அழகாக ஒட்டாமல் ஈஸியாக, பார்த்தியா எண்ணெய் அழகாக அப்படி திருப்ப வருது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வரும். ஆனால் எப்படின்னா, நடுவில் இருக்கிறது வெந்திருந்தால் தான் அந்த மாதிரி ஈஸியாக எடுக்க வரும். நடுவில் அரைகுறையாக மாவாக இருக்கும்போது நம்ம அதை திருப்ப ட்ரை பண்ணோன்னாக்க அது பிஞ்சு போய் வரும். அதனால் கேர்ஃபுல்லாக அதை வெந்துருத்தான்னு பார்த்து செய்யணும். மூடி வச்சு வேக வைக்கணும். இதை மூடி வச்சு வேக வச்சா தான் நல்லா வெந்துடும். ஸோ இப்போ மூடி வச்சு வேக வைப்போம். அருமையாக திருப்ப வரும். ஏன்னா நம்ம இதில் ரவை போட்டிருக்கிறதுனால அது நல்லா ஒட்டாமல் அழகாக திருப்ப வரும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் சட்னி, தக்காளி தொக்கு இதோடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் எடுக்க வரும், வேகமாகவும் வெந்துடும். ரொம்ப நேரம் ஆகாது இந்த வேலையை செய்யறதுக்கு. அதனால் கண்டிப்பாக மாவு மீந்து போச்சுன்னா தினம் இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்களுக்கு இந்த குழிப்பணியாரமாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த லாக்டவுனில் இந்த குழிப்பணியாரத்தை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சுவையாகவும் ரொம்ப திருப்திகரமாகவும் இருக்கும். சாப்பிட்றவங்களுக்கு, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வெல்லமும்
காரமும் 2 வெரைட்டியும் நீங்கள் கொடுக்கறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் இது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எங்களுக்கு கொடுங்க. நம்ம அதர் சேனல்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி ரெசிபீஸோடையும் நல்ல சுவாரஸ்யமான தகவல்களோடையும் நம்ம வந்து உங்களை மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன்.